ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பல் மணிமுது. இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் விஜய் நான் எப்போ இங்கே வருவார், திருப்பூர் வருவார்ன்ட்டு அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மணி என்னடா? மணி வந்து 1:30 மணி. 1:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போது 3 மணிக்கெலாம் வந்துருவார். பெருமாநல்லூர் வராரு. அப்படியே அவர் கூடயே போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வேறு இவனுக்கு பர்த்டே. இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கொட்டாயாக மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த ஊரை. ஆனால் சொந்த வீடு கட்டிட்டு இந்த ஊருக்குள்ளேயே தான் வரணும்னு ஒரு ஆசை. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட கோயில், எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்க கோயில். இதையும் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் சாப்பாடு போடுறாங்க போல். நம்ம விஜய் அண்ணாவை போய் பார்த்துருந்தோம். ஆனால் நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருமே விஜய் ஃபேன்ஸு. ஒரு 10 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு போகலான்டா, ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, ப்ரோ பார்க்கலாம், இன்னொரு டைம் பார்க்கலாம். கடைசி அவர் பிரச்சாரம் முடிகிற வரையும் அவர் பின்னாடியே தான் போயிட்டு இருந்தோம். ஏன் என்னன்னு தெரியல. அது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் இத்தனைக்கு விஜய் ஃபேனே கிடையாது. ஒரு படம் நடிக்கும் போதோ அதோ இதோ எனக்கு அவ்வளோவா நான் வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்லாம். ஆனால் நான் இன்ன வரைக்கும் உண்மையாலுமே அவர் படம்னு இல்லை, எந்த படமுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது. இங்கே கர்மத்தம்பட்டி டோல் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிறது வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் வந்து டோல்கிட்ட போயிருந்தா, ஃப்ரெண்டு வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க. அதனால அவன் கால் பண்ணி சொல்லிட்டான், அந்த மாதிரி டோலுக்கு வந்துட்டு அவரை பக்கத்துலேயே பார்க்கலாம். ஏன்னா ஒரு 400-500 பேர்கிட்ட டோல்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எப்படியும் அவர் மேலே வருவார், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். கரெக்டாக டோல்கிட்ட போகிறோம். டோலே ஒரு ஐயோ அது எப்படி சொல்கிறது, அந்த டோல் ஃபுல்லாக மறைச்ச மணிக்கு அப்படியே ஒரு 1000 பேர்கிட்ட அங்கேயே இருந்திருப்பாங்க. அண்ணா வந்துட்டார்னா கூட்டத்தை பார்த்து நான் வந்துட்டாரா இல்லையே கவனிக்கல. கூட்டத்தை பார்த்தோன்னே அண்ணா வந்துட்டார்னா அப்படின்னு ரோட்டில் ஓரத்தில் போயிட்டு இருந்தோம் அங்கனே. ஆனால் எல்லாருமே அப்படியே வண்டி, காரு, பைக்கு, லாரியாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், எதுலேயே வந்தாங்க. குதிரையிலலாம் வந்திருந்தாங்க. அப்படியே அங்கங்கே ரோட்டில் அப்படியே ஓரத்தில் நிப்பாட்டிட்டு, ஆனால் வழி விட்டு தான் நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கங்கே அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓரத்தில் நிப்பாட்டிட்டு போகிறாரு. அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடி பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருந்தாரு. நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் அந்த நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டிருந்தாரு. அப்படியே ஃபேஸை பார்த்தா அப்படி ஒரு நடிகர்னு சொல்ல முடியாது. இப்போ நான் அந்த நடிகரை அதை தாண்டியுமே இப்போ மக்களுக்காக நான் ஃபுல்லாக இதில் வந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நடிகருங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, அவர் மட்டுமா அப்படின்னு நான் நிறைய பேர் பார்த்ததில்ல. நான் அவரை பார்த்ததுனால சொல்கிறேன். அப்படியே இந்த பார்த்தோன்னு அப்படியே இந்த கண்ணாடி மாதிரி அப்படியே நிறைய பேர் அந்த சன்ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சன்ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, போட்டிருப்பாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். அந்த ஒரு மாலை ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த கட்சி கொடியான மாலை. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸை பார்க்குறேன், செம்ம கலரு. கூட்டத்தில் அப்படியே தள்ளுறாங்க போகிறாங்க. சரி அங்கேயே பார்த்துட்டோம், அது செம்ம வெயில். அதுக்கப்புறம் இதோட போயிடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் பார்த்துடலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறோம். பின்னாடி போகிறோம், பக்கத்துலேயே பார்த்துட்டோம். எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா? நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடின்னு வைங்களேன், அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன். செம்ம க்ரௌடு. திருப்பூருக்கு வந்திருந்தார். ஆனால் நம்ம திருநெல்வேலி அந்த ஊர் சைடு அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் செம்ம க்ரௌடு. நான் அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். சரி இதை நம்ம ஒரு விலாகாக எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஓட்டு எல்லோரும் வந்து இவங்களுக்கு தான் போடுங்க, அவங்களுக்கு தான் போடுங்கன்னெலாம் நான் எதுலேயுமே சொல்லலை. அதுக்காக நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு வந்துட்டேன், அதுக்காக விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓட்டு போடுறது அவங்கவுங்களோட விருப்பம். நிறைய பேர் அது தரேன் இது தரேன் அது இதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு உங்கள் வேலை, நீங்கள் ஒரு வேலை பார்ப்பீங்க, அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம கரெக்டாக வருமா, இது ஒரு கரெக்டாக வருமானு பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். நாங்களும் அதை தான் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். அடுத்தது விரிவான ஆய்வுக்கு பிறகு மின் கட்டணத்தை முறைப்படுத்த மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும். ஓகே, எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறையெல்லாம் ஷூட் பண்ணல. இன்ஸ்டாகிராம் எங்களோட மணிமது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தெரியும். அதில் வேணால் நான் ஷார்ட்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 40-50 கிளிப் எடுத்திருந்தேன். அதை நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதனால நான் அதில் ஒரு 10 கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். யூடியூப்க்கு வந்து நான் அவ்வளோவா எடுக்கலை, ஒரு 5-6 கட்டு மட்டும்தான் எடுத்திருப்பேன். ஆனால் ரொம்ப க்ளோஸில் பார்த்தேன், செம்ம அழகாக இருந்தார் உண்மையாலுமே. இன்றைக்கி வந்து 22, நாளைக்கு வந்து 23, நாளைக்கு வந்து ஓட்டு போடணும். அதுக்காக நான் பார்த்திங்கன்னா அங்கே காஸ்டியூம் அந்த க்ரீன் கலர் தெரியலையா கீழே, அதுக்காக நான் இன்றைக்கி காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு இந்த காஸ்டியூம் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு வருத்தம்னா மதுவை கூட்டிகிட்டு போக முடியல. மதுவும் விஜய் அண்ணா ஃபேன் கிடையாது, நானுமே விஜய் அண்ணா ஃபேன் கிடையாது. நான் வந்து சூர்யா ஃபேனு. அதையும் தாண்டின்னு சொல்ல முடியாது. அவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னு தெரியல, கொஞ்சம் அவரை வர அப்படியே கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் அவர் இந்த வர்றது போகிறது அப்படி இப்படி அது இதுன்னு நாங்கள் எதுவுமே அவ்வளோலாம் உட்காந்து பார்த்தது கிடையாது. இவங்க வராங்க அவங்க வராங்க, அவங்களோட பேச்சை கேட்கணும், என்ன சொல்கிறாங்க அது இதுன்ட்டு நான் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது. சீமான் அண்ணா அவங்கள தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கெல்லாம் ஆவலாலாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த தேர்தல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது சட்டம்லாம் போட்டிருக்காங்க, மொபைலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் நம்ம எந்த ஓட்டு போடுறோம் அப்படின்றலாம் வீடியோ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். யார் வந்தாலும் ஓகே தான், ஆனால் நல்லது பண்ணாங்கன்னா மட்டும் போதும். அவ்வளோதான் எங்களோட இது. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வேணும். கண்டிப்பாக யோசித்து ஓட்டு போடுங்க, பார்ப்போம்.